ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த கொஷனுக்கான ஆன்சரை உங்களுக்கு கேட்டிருந்தேன். உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம். கொஞ்சம் பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. கன்னியாகுமரி மாவட்டம் உதயகிரி கோட்டையில் செயல்படும் பல்லுயிரின பூங்காவில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருவிதாங்கூர் மன்னரால் கட்டப்பட்ட இந்த கோட்டையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் சுமார் 90 ஏக்கர் பரப்பளவில் பல்லுயிரின பூங்கா இருக்கிறது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து சென்றாலும் பூங்காவில் நிழற்குடைகளோ மழைக்கு ஒதுங்க இடமோ இல்லை. அதேபோல சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக நிழல் நடைபாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும். உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்த கொஸ்டின் கவனிச்சு பாருங்க. எது சரியானது? ஒரு 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அதற்கு எந்தெந்த ஆண்டுகள் சரியான பொருந்திருக்கு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுனா பார்த்துடலாமா? 2004 நன்னீருக்கு சர்வதேச ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறானது. 2003 தான் நன்னீருக்கான சர்வதேச ஆண்டு. 2003. அடுத்தது 2005 அரிசிக்கு சர்வதேச ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2005 கொடுத்துருக்காங்க. அது தவறானது. 2004 தான் அரிசிக்கு சர்வதேச ஆண்டு. 2004 வரும். அடுத்தது பாருங்க, 2007 இருந்து 2009 வரை பூமிக்கு சர்வதேச ஆண்டு. சரியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி சரிதான். அடுத்தது டால்பினுக்கு சர்வதேச ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2008ன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. 2007 தான் டால்பினுக்கு சர்வதேச ஆண்டு. 2007. அடுத்த வினாவை கவனிச்சு பாருங்க. சாத்தனூர் அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்காக கட்டப்பட்டுள்ளது? சாத்தனூர் அணை. சரியான விடை தென்பெண்ணை ஆறு. ஆப்ஷன் டி சரியான விடை. இந்த ஆறு எந்த வழியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த மாவட்டத்தின் வழியாக வருது. அங்கே தான் சாத்தனூர் அணை அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1956 இருந்து 1958. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அலகாபாத் கல்தூன் கல்வெட்டினை வரைந்தவர் யார்? சரியான விடை என்ன வரும்? ஹரிசேனர். இந்த அலகாபாத் கல்தூன் அந்த கல்வெட்டு யாரை பற்றி குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை எடுத்துரைக்கிற வகையில் அந்த கல்தூன் வரையப்பட்டிருக்கு. வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். ஹரிசேனர் யாரு? சமுத்திரகுப்தரின் அந்த அரசவையில் கவிஞராக இருந்தவர். அலகாபாத் கல்தூன் கல்வெட்டினை வரைந்தவர் ஹரிசேனர். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா, வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது? வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிமு 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது? கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது? ஒன்றும் கிடையாது. பூமியோடைய அந்த வளிமண்டலத்துடைய அடுக்குகள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அவ்வளோதான். அதாவது ஸ்ட்ரெட்டோஸ்பியர் அது வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு. ஸோ அது சரியாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 2வது அடுக்கு ஸ்ட்ரெட்டோஸ்பியர் இரண்டாவது அடுக்கு அது 12 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டர் வரை இருக்கும். அப்போ கீழ் அடுக்கு 8 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வரை இருக்கும். அதுக்கப்புறமா மீசோஸ்பியர்னு இருக்கு இல்லையா, அது 3வது அடுக்காக இருக்குது. அது 50 கிலோமீட்டர்லேருந்து 85 கிலோமீட்டர் வரை இருக்கும். லாஸ்ட்டாக இருக்க தெர்மோஸ்பியர் 80 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டர் வரையும் இருக்கும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்துடைய அடுக்குகள், காற்றுடைய அடுக்குகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி இருக்கும் இடம். இது என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்க தோணும். இது ஒரு ஆராய்ச்சி மையம். இந்த ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், நம்ம இந்தியாவில் அகமதாபாத் என்னும் இடத்துல இருக்கு. இது 1947 நவம்பர் 11ஆம் தேதி டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களால் நிறுவப்பட்டது. அடுத்ததான் உங்களுக்கான ஒரு வினா. காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? இந்த வினாக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதற்கான சரியான விடை நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.